இதுதான் நியூசிலாந்து. பசிபிக் பெருங்கடலின் பசிபிக் ஓஷன். முற்றிலும் தெற்கே ஆஸ்திரேலியாவிலிருந்து சுமார் 4000 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள உலகின் இரண்டாவது மிக அமைதியான நாடு. இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் உள்ள பெரும்பாலான மக்கள் என்னைப் போலவே நியூசிலாந்தை கிரிக்கெட் மூலமாகத்தான் அறிந்திருப்பார்கள். ஆனால் நியூசிலாந்து கிரிக்கெட்டிற்கு மட்டுமல்ல, அதன் பிரம்மாண்டமான மலைத்தொடர்கள் மவுண்டன் ரேஞ்சஸ், அழகான ஏரிகள் லேக்ஸ் மற்றும் உயர்தர இயற்கை உணவுகளுக்காகவும் ஆர்கானிக் ஃபுட் உலகம் முழுவதும் பிரபலமானது. புகழ்பெற்ற லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் திரைப்படத்தின் படப்பிடிப்பும் நியூசிலாந்தின் இந்த அழகான பள்ளத்தாக்குகளில்தான் நடைபெற்றது என்பது உங்களில் சிலருக்கு தெரிந்திருக்கலாம். நியூசிலாந்து காலநிலை முற்றிலும் இங்கிலாந்தை யூகே போன்றதுதான். மிதமான கோடைக்காலம், நீண்ட குளிர்காலம் மற்றும் நல்ல மழை பொழிவு. இருப்பினும் நியூசிலாந்தின் மக்கள் தொகை இங்கிலாந்தின் மக்கள் தொகையில் வெறும் 7% மட்டுமே. நியூசிலாந்தின் வரைபடத்தை பார்த்தால் சுமார் 80% நியூசிலாந்து காலியாக இருப்பதை உங்களால் காண முடியும். அங்கு யாரும் வசிப்பதில்லை. நியூசிலாந்தின் 70% மக்கள் நார்த் ஐலாண்ட் பகுதியில் வசிக்கிறார்கள். அந்த நார்த் ஐலாந்தின் 50% மக்கள் ஆக்லாந்து என்ற ஒரே ஒரு நகரத்தில் குடியேறியுள்ளனர். இவ்வளவு அற்புதமான காலநிலை, அழகான இயற்கை காட்சிகள், குறைந்த குற்றவிகிதம் மற்றும் உயர்ந்த வாழ்க்கைத்தரம் இருந்தபோதிலும் நியூசிலாந்தின் 80% பகுதி ஏன் காலியாக உள்ளது? வாருங்கள், இதற்கான உண்மையான காரணத்தை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம். மாவுரி மக்களின் வருகை மற்றும் வரலாறு. முதலாவதாக, உலக வரைபடத்தை நாம் கவனித்தால் நியூசிலாந்து உலகின் மற்ற பகுதிகளில் இருந்து மிகவும் தொலைவில் இருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். அதாவது, நீங்கள் மும்பையிலிருந்து விமானத்தில் ஏறினால் அரபிக்கடல் மற்றும் இந்தியப் பெருங்கடல் முழுவதையும் கடக்க வேண்டும். சுமார் 18 முதல் 22 மணி நேர விமானப் பயணத்திற்குப் பிறகுதான் உங்களால் நியூசிலாந்தை சென்றடைய முடியும். நியூசிலாந்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்குச் சென்றால் அங்கு இன்றுவிலிருந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது தோராயமாக கிபி 1320 முதல் 1350க்கு இடைப்பட்ட காலத்தில் மௌரி இன மக்கள் நியூசிலாந்தை கண்டுபிடித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பசிபிக் பெருங்கடலில் உள்ள பாலினேஷியன் தீவுகளில் பொலினீஷியன் ஐலண்ட்ஸ் வாழ்ந்த மக்கள் மாவுரி என்று அழைக்கப்பட்டனர். அதிகாரப்பூர்வ ஆதாரங்களின்படி 13ஆம் நூற்றாண்டின் வாக்கில் மாவுரி மக்கள் தங்களின் பழைய தீவுகளை விட்டுவிட்டு பெரிய படகுகளில் தங்கள் பயணத்தை தொடங்கி நியூசிலாந்தை வந்தடைந்தனர். மங்கோலியர்களும் செங்கிஸ்கானும் ஒட்டுமொத்த ஐரோப்பா மற்றும் ஆசியாவை கைப்பற்றிக் கொண்டிருந்த அதே காலகட்டத்தில்தான் இதுவும் நிகழ்ந்தது. ஆனால் மாவுரி மக்கள் தங்கள் பழைய தீவுகளை விட்டுவிட்டு நியூசிலாந்திற்கு வர ஏன் முடிவு செய்தார்கள்? இதற்கான விடையைத் தேட நாங்கள் ஆராய்ச்சி செய்தபோது மாவுரி மக்களின் வரலாற்றுப் பதிவுகளில் இதில் சிறிய வேறுபாடு இருப்பது தெரியவந்தது. மாவுரி பாரம்பரிய கதைகளின்படி நியூசிலாந்து 13ஆம் நூற்றாண்டில் கண்டறியப்படவில்லை. அதற்கும் 500 ஆண்டுகளுக்கு முன்பே குபே என்ற மாவுரி மீனவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. கூப் ஒரு சாதாரண மீனவர். அவர் தனது பழங்குடி மக்களுக்காக மீன் பிடித்து வந்தார். ஆனால் அங்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. அவர் எப்போது வலை விரித்தாலும் மீன்கள் பிடிபடுவதற்கு முன்பே அந்த பகுதியில் இருந்த ஆக்டோபஸ் அவற்றை சாப்பிட்டுவிட்டன. அவர்களின் முக்கிய உணவு ஆதாரமாக இருந்த மீன்களுக்கு திடீரென பற்றாக்குறை ஏற்பட்டது. இதற்கு தீர்வாக கூப் மற்றும் அவரது தோழர்கள் வேறு ஏதேனும் தீவைத் தேடி கடலுக்குள் செல்ல முடிவு செய்தனர். கூப் சுமார் 20 முதல் 25 தோழர்களுடன் பசிபிக் பெருங்கடலில் பயணப்பட்டார். சில நாட்களின் பயணத்திற்குப் பிறகு அவர்கள் ஒரு பெரிய மற்றும் அழகான தீவைக் கண்டனர். அதுதான் நியூசிலாந்து. இந்த தீவு பெரிய மலைகள், கடல் உணவுகள், ஆடு, மாடுகள் மற்றும் பழங்கள் நிறைந்ததாக இருந்தது. குறிப்பாக அங்கு வேறு எந்த மனிதர்களும் வசிக்கவில்லை. கூப் மற்றும் அவரது பழங்குடியினருக்கு இந்த இடம் மிகவும் பொருத்தமானதாக இருந்தது. கூப்
தனது தோழர்கள் சிலரை மீண்டும் பாலினேஷன் தீவுகளுக்கு அனுப்பி இந்த புதிய தீவை பற்றிய செய்தியை அங்குள்ள மக்களுக்கு தெரிவித்தார். இதிலிருந்தே மௌரி மக்கள் நியூசிலாந்தில் குடியேறத் தொடங்கினர். ஐரோப்பியர்களின் வருகையும் போராட்டங்களும் 17ஆம் நூற்றாண்டு வரை மௌரி மக்கள் உலகின் பிற பகுதிகளிலிருந்து தனித்து எந்தவொரு பகையும் அச்சமும் இன்றி நியூசிலாந்தில் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்து வந்தனர். ஆனால் இந்த அமைதி நீண்ட காலம் நீடிக்கவில்லை. மேலை நாடுகள் தங்கள் அதிகாரத்தை விரிவுபடுத்துவதற்காக உலகம் முழுவதும் பரவிக் கொண்டிருந்த காலம் அது. ஐரோப்பிய நாடுகள் தங்கள் அதிகாரத்தை வளர்ப்பதற்காக புதிய தீவுகளையும் நாடுகளையும் கண்டுபிடித்து கைப்பற்ற ஆய்வாளர்களை எக்ஸ்ப்ளாரர்ஸ் அனுப்பி வந்தனர். நியூசிலாந்தின் அமைதியான உலகிலும் இந்த மாற்றம் மிக விரைவில் கதவை தட்டவிருந்தது. 1642 ஏபெல் டாஸ்மேன் என்ற டச்சு ஆய்வாளர் பசிபிக் பெருங்கடலின் தெற்கே ஒரு புதிய கண்டத்தை தேடி புறப்பட்டார். அந்த பகுதியில் ஒரு பெரிய கண்டம் கண்டிப்பாக இருக்கும் என்றும் அது தங்களின் வர்த்தகம் மற்றும் விரிவாக்கத்திற்கு புதிய வாய்ப்புகளை தரும் என்றும் ஐரோப்பியர்கள் நம்பினர். 1642 ஏபெல் டாஸ்மேன் நியூசிலாந்தை கண்டுபிடித்தார். ஆனால் அவர் அங்கு தரையிறங்க முயன்றபோது மௌரி மக்களுடன் ஒரு கடுமையான போர் ஏற்பட்டது. டாஸ்மேனின் ஆட்கள் பலர் கொல்லப்பட்டதால் அவர் அங்கிருந்து தப்பியோட வேண்டியதாயிற்று. இதன் பிறகு 1779 ஜேம்ஸ் குக் என்ற பிரிட்டிஷ் அதிகாரி இந்த மர்மமான கண்டத்தை தேடி நியூசிலாந்து வந்தார். ஆனால் ஜேம்ஸ் குக்கின் படைகளுக்கும் மௌரி மக்களுக்கும் இடையே மீண்டும் ஒரு முறை இரத்தக் களரி ஏற்பட்டது. மௌரி மக்கள் தங்கள் பகுதிகளை பாதுகாக்க போராடினர். இதில் பல மௌரி தலைவர்கள், ஷெஃப்ஸ் உயிரிழந்தனர். ஜேம்ஸ் குக்கும் திரும்ப வேண்டியதாயிற்று. ஆனால் இந்த முறை அவர் தனது ஒட்டுமொத்த பயணத்தின் விரிவான வரைபடத்தை டீட்டெயில்டு மேப் தயாரித்திருந்தார். இந்த வரைபடம்தான் 18ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பியர்களுக்கு நியூசிலாந்தின் கதவை திறந்து வைத்தது. 18ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பியர்கள் நியூசிலாந்திற்கு வந்தபோது அவர்கள் மௌரி மக்களுடன் நேரடியாக போரிடுவதற்கு பதிலாக புத்திசாலித்தனமாகச் செயல்பட்டனர். மௌரி மக்களுக்கு வர்த்தகம் மற்றும் லாபத்தின் மீது ஆசையை ஏற்படுத்தினர். மெதுவாக பிரிட்டிஷார் அங்கு தங்கள் கடற்படை தளங்களை, நேவல் போர்ட்ஸ் அமைக்கத் தொடங்கினர். அடுத்த 100 ஆண்டுகளில் பிரிட்டிஷார் நியூசிலாந்தின் முழு கட்டுப்பாட்டையும் தங்கள் கைகளில் எடுத்தனர். மௌரி மக்களின் அமைதியான வாழ்க்கை மெதுவாக ஒரு காலனித்துவ போராட்டமாக, கோலனியல் ஸ்ட்ரகில், மாறியது. தி ட்ரீட்டி ஆஃப் வைடாங்கி மற்றும் மக்கள் தொகை சரிவு 1840 பிரிட்டிஷாருக்கும் மௌரி மக்களுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது. அது தி ட்ரீட்டி ஆஃப் வைடாங்கி என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு நியூசிலாந்து அதிகாரப்பூர்வமாக ஐரோப்பா மற்றும் பிரிட்டிஷ் பேரரசின் ஒரு பகுதியாக மாறியது. அந்த நேரத்தில் மௌரி மக்களின் மக்கள் தொகை சுமார் 2 லட்சமாக இருந்தது. ஆனால் அடுத்த 100 ஆண்டுகளில் இந்த மக்கள் தொகை உயர்வதற்கு பதிலாக வெறும் 40,000 ஆகக் குறைந்தது. இதற்கு 2 முக்கிய காரணங்கள் இருந்தன. ஐரோப்பியர்கள் நியூசிலாந்திற்கு வந்தபோது தாங்கள் அதுவரை எதிர்கொண்ட நோய்களையும் தங்களுடன் கொண்டு வந்தனர். மௌரி மக்களுக்கு அந்த நோய்களுக்கு எதிரான நோய் எதிர்ப்புச் சக்தி, இம்யூனிட்டி, இல்லை. இதன் விளைவாக பெருமளவிலான மௌரி மக்கள் நோய்களால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தனர். 19ஆம் நூற்றாண்டில் நியூசிலாந்து மிகவும் வன்முறை நிறைந்த இடமாக மாறியிருந்தது. வைடாங்கி ஒப்பந்தம் ஏற்பட்ட 5 ஆண்டுகளுக்குப் பிறகு நில உரிமை, லேண்ட் ஓனர்ஷிப் தொடர்பாக பிரிட்டிஷாருக்கும் மௌரி மக்களுக்கும் இடையே தொடர்போர்கள், சீரீஸ் ஆஃப் வார்ஸ், வெடித்தன. இந்த போர் அடுத்த 40 ஆண்டுகளுக்கு நீடித்தது. இதில் ஆயிரக்கணக்கான மௌரி மக்கள் கொல்லப்பட்டனர். 1881 மௌரி சமூகத்தின் அனைத்து முக்கிய தலைவர்களும் கொல்லப்பட்ட பிறகு இந்த மௌரி இயக்கம் முற்றிலும் ஒடுக்கப்பட்டு இந்த போர்கள் முடிவுக்கு வந்தன. அமைதி காலமும் புவியியல் சவால்களும் இந்த போராட்டங்களுக்குப் பிறகு உள்ளூர் மௌரி சமூகத்தை நாட்டின் வளர்ச்சிப் பாதையில் சேர்க்காமல் முன்னேற்றம் சாத்தியமில்லை என்பதை
பிரிட்டிஷார் உணர்ந்தனர். எனவே போர்கள் முடிந்தவுடனேயே பிரிட்டிஷ் அரசு மாவுரி மக்களை தேர்தல் செயல்முறைகளிலும் அனைத்து பெரிய வளர்ச்சித் திட்டங்களிலும் முக்கிய பங்குதாரர்களாக கீ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மாற்றியது. இங்கிருந்துதான் நியூசிலாந்தில் அமைதி மற்றும் வளர்ச்சியின் காலம் தொடங்கியது. இன்று நாம் வீடியோவின் தொடக்கத்தில் பார்த்தது போல நியூசிலாந்தின் இவ்வளவு பெரிய பகுதி ஏன் காலியாக உள்ளது? உண்மையில் இதற்கு காரணம் அதன் புவியியல் அமைப்பும் ஜியாகிரபி நிலப்பரப்பும் தான். ட்ரெயின். நியூசிலாந்தின் தெற்கு பகுதியில் எங்கு பார்த்தாலும் உயர்ந்த மலைத்தொடர்கள் உள்ளன. இந்த பகுதியில் நிலப்பரப்பு மிகவும் கரடுமுரடாக அன்ஈவன் உள்ளதால் சாலைகள் போன்ற அடிப்படை உள்கட்டமைப்புகளை உருவாக்குவது கூட சாத்தியமற்ற ஒன்றாக உள்ளது. மலைகளின் மறுபக்கமான கிழக்கு பகுதியில் நிலம் மிகவும் வறண்டதாகவும் விவசாயத்திற்கு உகந்ததாக இல்லாமலும் இருக்கிறது. இங்கு நீர்ப்பாசனம் செய்வதோ அல்லது விவசாயம் செய்வதோ மிகவும் கடினம். இந்த காரணங்களினால்தான் நியூசிலாந்தின் பெரும்பாலான மக்கள் நார்த் ஐலாண்டில் குடியேறியுள்ளனர். குடியேற்றக் கொள்கைகளும் ஆக்லாந்தின் வீட்டுப் பிரச்சனையும் மக்கள் தொகை பற்றாக்குறையை போக்குவதற்காக நியூசிலாந்து அரசு 2ஆம் உலகப் போருக்குப் பிறகு தனது குடியேற்றக் கொள்கைகளை இமிகிரேஷன் பாலிசிஸ் தளர்த்தியது. 2ஆம் உலகப் போருக்கு முன்பு வரை வெள்ளையர் அல்லாதவர்கள் நியூசிலாந்திற்குள் நுழையத் தடை விதிக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாகவே 1950 வரை நியூசிலாந்தின் மக்கள் தொகை தேக்கமடைந்து ஸ்டேஜனன்ட் இருந்தது. ஆனால் இந்த தடைகள் நீக்கப்பட்டவுடன் சீனா, பிலிப்பைன்ஸ் மற்றும் இந்தியாவிலிருந்து மக்கள் நியூசிலாந்தில் வந்து குடியேறத் தொடங்கினர். இதன் பிறகு நியூசிலாந்தின் மக்கள் தொகையில் தேவையான ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்பட்டது. இன்று நியூசிலாந்தின் மக்கள் தொகையில் சுமார் 27% மக்கள் குடியேறியவர்கள் இம்மிகிரான்ட்ஸ் அல்லது நியூசிலாந்திற்கு வெளியே பிறந்தவர்கள் ஆவர். இந்த குடியேறிகளில் பெரும்பான்மையானவர்கள் ஆக்லாந்து மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வசிக்கிறார்கள். இதனால்தான் ஆக்லாந்து இன்று உலகின் மிக விலையுயர்ந்த நகரங்களில் ஒன்றாக மாறியுள்ளது. இந்த வீட்டுப் பிரச்சினைக்கு காரணம் ஆக்லாந்தில் நிலத்தின் வரத்து குறைவாக இருப்பதும் வீடுகளுக்கான தேவை மிக அதிகமாக இருப்பதுமே ஆகும். இந்த வீட்டு வசதி நெருக்கடியை தீர்க்க நியூசிலாந்து அரசு இப்போது மக்களுக்கு $8000 வரை மானியம் கிராண்ட் வழங்கத் தொடங்கியுள்ளது. இதன் மூலம் மக்கள் ஆக்லாந்திலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வைகாட்டோ போன்ற பகுதிகளுக்கு இடம்பெயரலாம். ஆக்லாந்தின் வீட்டுச் சந்தை மீதான அழுத்தத்தை குறைப்பதும் விலைகளை நிலைப்படுத்துவதுமே இந்த நடவடிக்கையின் நோக்கமாகும். பொருளாதாரமும் ஏற்றுமதியும் நியூசிலாந்தின் ஒட்டுமொத்த விவசாயத்துறையும் முக்கியமாக விலங்கு இறைச்சி ஏற்றுமதியை அனிமல் மீட் எக்ஸ்போர்ட் சார்ந்தே உள்ளது. நார்த் ஐலாண்டின் பலத்த மழைப்பொழிவு மற்றும் வளமான நிலத்தின் காரணமாக இங்கு எண்ணற்ற ஆடுகள், செம்மறி ஆடுகள் மற்றும் மாடுகள் வளர்க்கப்படுகின்றன. நியூசிலாந்தின் மக்கள் தொகை சுமார் 50 லட்சமாக இருக்கும் வேளையில் அங்குள்ள ஆடுகளின் எண்ணிக்கை சுமார் 3 கோடியாகும். இதனால்தான் உலகிலேயே அதிக அளவில் மட்டன் மற்றும் கம்பளி, ஷீப்வுல் ஏற்றுமதி செய்யும் நாடாக நியூசிலாந்து திகழ்கிறது. இங்கு 95% இறைச்சி ஏற்றுமதி செய்யப்படுகிறது. 2019ஆம் ஆண்டில் இந்த ஏற்றுமதி மூலம் நியூசிலாந்து சுமார் $46 பில்லியன் வருவாயை ஈட்டியுள்ளது. நியூசிலாந்து அதன் அழகான பள்ளத்தாக்குகள் மற்றும் அமைதியான வாழ்க்கை முறைக்காக மட்டும் பிரபலமானதல்ல, மாறாக அதன் புத்திசாலித்தனமான கொள்கைகளும் வலுவான விவசாயத்துறையும் தான் அதை உலகின் மிகச்சிறந்த நாடுகளில் ஒன்றாக மாற்றியிருக்கிறது. நியூசிலாந்து உலகின் 50வது பெரிய பொருளாதார நாடாகும். இந்த பொருளாதாரத்தின் முக்கிய வருவாய் ஆதாரம் விவசாய ஏற்றுமதிதான். வெறும் இறைச்சி ஏற்றுமதி மூலம் $46 பில்லியன் சம்பாதிப்பது என்பது நம்ப முடியாத ஒரு விஷயம். இது இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் வங்காளதேசம் போன்ற நாடுகளுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாகவும் ஊக்கமாகவும் இருக்க வேண்டும்.